நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். குலதெய்வங்களின் அதிகார க்ஷேத்திரங்கள் என்பவை எது? அவர்கள் அனைவரும் எங்கே குடியேறுவார்கள்? ஒரு குறிப்பிட்ட குலதெய்வம் தனக்களிக்கப்பட்டுள்ள நிலத்தில் இருந்து இன்னொரு நிலப்பரப்புக்கு செல்லலாமா? ஒரு குலதெய்வத்திற்கே பல இடங்கள் தரப்பட்டுள்ளனவா? குலதெய்வம் என்பவை முதல் மற்றும் இரண்டாம் நிலை தெய்வங்களைப் போலவே எல்லா வகையிலும் மகத்தான தெய்வ சக்திகளை கொண்டுள்ளன. அதன் காரணம் அவர்களில் பெரும்பாலானவர்கள் முதல் நிலை தெய்வங்கள் மூலம் வெளிப்பட்டவர்கள் ஆவார்கள். குலதெய்வங்கள் மற்ற தெய்வங்களின் குறுக்கீடு இல்லாமல் தங்கள் கடமைகளை செய்யவும் சுதந்திரமாக செயல்படவும் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். தெய்வ நியதி என்ன என்றால், குலதெய்வமோ அல்லது வேறு எந்த தெய்வமாக இருந்தாலும் அவரவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள க்ஷேத்திர எல்லைகளுக்கு உள்ளேயேதான் அதிகாரம் செலுத்த வேண்டும். பிற பிரதேசங்களில் உள்ள தெய்வங்களின் அதிகார எல்லைக்குள் தலையிடக்கூடாது. துவக்கத்தில் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் குறிப்பிட்ட அளவிலான நிலப்பகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் என்றாலும் பூமி அரிப்பு, மக்கள் இடம்பெயர்வு, பாலைவனமாகுதல் போன்ற புவியியல் மாற்றங்களினால் அந்தந்த தெய்வங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த சில நிலங்கள் விரிவடையலாம். விரிவடைந்த நிலப்பகுதியின் முதல் பகுதி ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் விரிவடைந்த நிலத்தின் இன்னொரு பகுதி பிரம்மாவினால் வேறு எந்த தெய்வங்களுக்கும் ஒதுக்கப்படவில்லை என்றால் அந்த நிலப்பரப்பின் முதல் பகுதி எந்த தெய்வத்தின் கட்டுப்பாட்டில் இருந்ததோ அதே தெய்வத்தின் கட்டுப்பாட்டில் வந்துவிடும். ஒரு சிறிய சந்தேகம் எழுகின்றது. ஓரூரில் வசிக்கும் பல குடும்பத்தினர் அங்கிருந்து கிளம்பிச் சென்று வேறு ஒரு நிலப்பரப்பில் குடியேறிவிட்டார்கள். அவர்கள் வேறு நிலப்பரப்பிற்கு சென்று குடியேறும் முன்னர் ஒரு குறிப்பிட்ட குலதெய்வத்தை வணங்கி வந்துள்ளார்கள் எனும் போது அவர்கள் வேறு நிலப்பரப்பில் சென்று தங்கிவிட்டால் அந்த குடும்பத்தினருக்கு அந்த நிலப்பரப்பில் எந்த தெய்வம் அருள் புரிந்து கொண்டிருக்கும்? நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.